ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வீடியோவில் தொகைநிலை தொடர்கள் பார்த்தோம். இன்றைக்கி தொகாநிலை தொடர்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொகைநிலை தொடர்கள் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொகாநிலை தொடர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஒரு 2 சொற்கள் வருது அப்படின்னா அந்த 2 சொற்களுக்கு இடையில எதுவுமே மறைஞ்சி இருக்காது. எல்லாமே வெளிப்படையாகவே இருக்கும். மறைஞ்சி எந்த ஒரு சொற்களுமே இருக்காது. அதை தான் என்ன சொல்கிறாங்க, தொகாநிலை சொற்கள் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 9ஆக பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாம். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்றுத் தொடர், பெயரெச்சத் தொடர், வினையெச்சத் தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல், உரிச்சொல் தொடர், அடுக்குத் தொடர் என 9 வகைப்படும். வாங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எழுவாய் தொடர். எடுத்துக்காட்டு பாருங்கள். மல்லிகை மலர்ந்தது. இதில் மல்லிகை அப்படின்றது ஒரு எழுவாய், மலர்ந்தது அப்படின்றது பயனிலை. இந்த மாதிரி எழுவாயும் பயனிலையும் வெளிப்படையாக அதோட பொருளை தருது. எந்த ஒரு சொல்லும் மறைஞ்சி இல்லை. அதனால் இது எழுவாய் தொடர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். விழித்தொடர். விழித்தொடரில் எடுத்துக்காட்டு பாருங்கள். நண்பா, படி. இதில் நண்பா அப்படின்றது விழிப்பெயர், படி அப்படின்றது பயனிலை. ஓகேவா? இந்த ரெண்டுமே எந்த ஒரு சொல்லுமே மறைஞ்சு வரல. இந்த மாதிரி மறைஞ்சு வராமல் வெளிப்படையாக சொல்கிறதுனால இது விழித்தொடர். வினைமுற்று தொடர் பாருங்கள். சென்றனர், வீரர். சென்றனர் அப்படின்றது என்னது, ஒரு வினைமுற்று. வீரர் அப்படின்றது என்னது, ஒரு பெயர் சொல். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு வினைமுற்று ஒரு பெயரோட முடியுது. பட் நடுவில் எந்த ஒரு சொல்லுமே மறையலை. இதுதான் வினைமுற்று தொடர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பெயரெச்சத் தொடர். வரைந்த ஓவியம். இதில் வரைந்த அப்படின்றது ஒரு எச்சவினை. ஓவியம் அப்படின்றது ஒரு பெயர் சொல். இந்த மாதிரி ஒரு எச்சவினை பெயர் சொல்லை கொண்டு முடிகிறது தான் பெயரெச்சத் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு நடுவில் எந்த ஒரு சொல்லுமே மறையாமல் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள். வினையெச்சத் தொடர். தேடி பார்த்தான். இதில் தேடி அப்படின்றது என்னது, வினையெச்ச சொல். பார்த்தான் அப்படின்றது வினைமுற்று சொல். இந்த 2 சொல்லுக்கு இடையில் எந்த ஒரு சொல்லுமே மறையாமல் மறைஞ்சு வரலை. ஸோ அதனால் இது வினையெச்ச தொடர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வேற்றுமை தொகாநிலை தொடர். இதில் பாருங்கள். எடுத்துக்காட்டு. கவிதையை எழுதினான். இதில் ஐ அப்படின்றது மறைஞ்சு வராமல் வெளிப்படையாக வந்திருக்கு. ஐ அப்படின்றது என்ன உறுப்பு, 2ஆம் வேற்றுமை உறுப்பு. இந்த மாதிரி வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வராமல் வெளிப்படையாக வந்திருக்கு. வெளிப்படையாக அதோட பொருளை தருது. அதனால் இது வேற்றுமை தொகாநிலை தொடர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இடைச்சொல் தொடர். இடைச்சொல் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்கோம். அப்புறம் அப்படின்றதெல்லாம் வர்றது என்னது, இடைச்சொல்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? அது பிற, கூட்டல் பிற. பாருங்கள். இந்த அப்படின்றது என்னது, மறைஞ்சு வராமல் வெளிப்படையாக வந்திருக்கு. அதனால் இது இடைச்சொல் தொடர். அடுத்து பாருங்கள். உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடரும் நம்ம ப்ரீவியஸாகவே இலக்கணத்தில் பார்த்துருக்கோம். அதில் எடுத்துக்காட்டை என்ன பார்த்துருப்போம், சாலச் சிறந்தது மாநகரம் அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த மாதிரி அதாவது நகரம் அப்படின்றத மாநகரம் சேர்த்து ஒரு பெரிய நகரம் அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்பு சேர்க்கிறத தான் என்ன சொல்கிறாங்க, உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள். சாலவும் நன்று. இதில் சாலா அப்படின்றது மறைஞ்சு வராமல் வெளிப்படையாக வந்திருக்கு. சாலா அப்படின்றது உரிச்சொல். ஓகேவா? அதனால் இது உரிச்சொல் தொடர் ஆகும். அடுத்து பாருங்கள். அடுக்குத் தொடர். அடுக்குத் தொடர் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடியே டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். என்னது, ஒரு சொல் 2 தடவை 3 தடவை 4 தடவை வரைக்கும் அடுக்குத் தொடரில் அடுக்கி வரலாம். இந்த மாதிரி ஒரு சொல் அடுக்கி அதை பிரித்தாலும் பொருள் தரும். அதுதான் அடுக்குத் தொடர். இரட்டை கிளவி அப்படி கிடையாது. இரட்டை கிளவி 2 சொற்கள் தொடர்ந்து வரும். பட் அதை பிரித்தா என்ன செய்யாது, பொருள் தராது. ஓகேவா? அதுதான் இரட்டை கிளவி. இதில் பாருங்கள். நன்று, நன்று, நன்று. இந்த ஒரு சொல் அடுக்கி அப்படியே வந்திருக்கு பல தடவை. இதுதான் அடுக்குத் தொடர். அடுத்து வாங்க. கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவது எது? வேற்றுமை தொகை. செம்மரம் என்னும் சொல். மரம் அப்படின்றது என்னது, பொதுப்பெயர். செம் அப்படின்றது என்னது, அதாவது செம்மையான மரம். செம்மையான மரம். அதை தான் என்ன சொல்கிறாங்க, செம்மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மையான அப்படின்றது என்னது, அதுக்குரிய தனி சிறப்பு. இந்த மாதிரி ஒரு சிறப்பு பெயர் பொது பெயரோட சேர்ந்து வர்றது என்னது, பண்பு தொகை. அடுத்து ஒன்று பாருங்கள். கண்ணா வா என்பது விழித்தொடர். ஏன்னா இங்கே கண்ணா, புலவர், அப்படி இல்லைன்னா நண்பா, இந்த மாதிரி வர்றது எல்லாமே என்னது,
விழித்தொடர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக. பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடர் அப்படின்னா என்னது? லாஸ்ட்டு வந்து பெயரில் வந்து முடியணும். எழுதிய பாடல். இங்கே வந்து எச்சம், எழுதிய வினை எச்சம். இங்கே பாருங்கள் பாடல். இந்த ரெண்டுமே இதுதான் வந்து பெயரெச்ச தொடர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் வினையெச்ச தொடர். வினையெச்ச தொடர் அப்படின்னா என்னது? பாடி முடித்தான். அடுத்து பாருங்கள் வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடர் வென்றான் சோழன். அடுத்து பாருங்கள் எழுவாய் தொடர். புலவரே வருக. அடுத்து பாருங்கள் எழுவாய் தொடர் வந்து என்ன வரும்? ஒரு பெயர் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வினைச்சொல் பயனிலை வரும். அதுதான் வந்து எழுவாய் தொடர். தப்பாக சொல்லிட்டேன். எழுவாய் தொடர் வந்து கார்குழலி படித்தாள். அடுத்து பாருங்கள் விழித்தொடர். அது வந்து என்னது? புலவரே வருக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் அதுவும் ஷார்ட்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.